அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இன்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் தமிழாக்கமாக ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த நூலில் புக் ஆஃப் மெடிடேஷன் அந்த நூலில் இருந்து தங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். ஜூலை 1 இன்று ஆகஸ்ட் 15 வரை இந்த 78வது சுதந்திர தினத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூல் உதயமூர்த்தி எம்.எஸ். உதயமூர்த்தி, வ.உ.சி. போன்றோர் தொடர் படிப்பு நூல்களில் இதுவும் உண்டு. தொடர்ந்து அவர்கள் வாழ்நாளில் தொடர்ந்து படித்த நூல்களில் இதுவும் உண்டு என கூறி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன அந்த ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் கைவிடு என்று சொல்லலாம். எதை கைவிடுவது? நீங்கள் தொடர்ந்து உங்கள் நலக்கேடு விதைகளான கோபம், கவலை, பொறாமை, பேராசை அல்லது வேறு ஏதேனும் இணக்கமற்ற மனநிலைக்கு உட்பட்டு விதைத்து முழுமையான உடல் நலத்தை எதிர்பார்த்தால் உள்ளத்தின் நலம் நிறைவாகாது. எனவே கைவிடுதல் உங்கள் நலக்கேடுகளான விதைகளான கோபம், கவலை, பொறாமை, பேராசை மற்றும் வேறு ஏதேனும் உள்ள இணக்கமற்ற மனநிலையை தவிர்த்து உடல் நலத்தை பாதுகாக்க இந்த கோபம், கவலை, பொறாமை, பேராசை உங்கள் உடல் நலத்தை காக்க கைவிட வேண்டும் என இந்த ஒரு சொல்லில் கூட கூறுவது கைவிடு என்று சொல்லலாம். நீங்கள் நல்வாழ்வினை பாதுகாக்க விரும்பினால் உள்ளக உராய்வுடன் வேலை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்வாழ்வினை பாதுகாக்க உள்ளக உராய்வுடன் வேலை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி அவருடைய ஆங்கில ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொல்லினை காண்போம். What he says on August 15th, in simple word, we can say abandon. Angry, baseless, and nuances drop off naturally. Whatever you have it in angry and greed and other desire, just that you drop off naturally. So you can say abandon, angry, baseless, and nuances drop off naturally. If you are given to anger, worry, jealousy, greed, or any other inordinate state of mind and expect perfect physical health, you are expecting the impossible. But if you are continually sowing the seeds of disease in your mind, so this is the way you are continuously sowing the seeds of disease in your mind. If you have anger, worry, jealousy, and all this, so what you have to do, if you secure health, you must learn to work with the frictions. Whatever your mind says in peaceful manner, you have to do it. Drop off all the jealousy, greed, or any other unharmonious state of mind and expect perfect physical health in circumstances. Abandon all the angry, baseless, nuances drop off naturally in normal life. From August 15th, what he quotes, we can say in acrostic in single word, abandon. தமிழில் கைவிடு, கோபத்தை, கவலை, பொறாமை, பேராசை கைவிட்டு உங்கள் உண்மையான உடல் நலத்தை காக்க உங்களது உள்ளக உராய்வுடன் நல்வாழ்வினை பாதுகாத்து கொள்ளலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.